அப்படி அவர் சோற்றுத்துறையை தரிசித்து விட்டு சோற்றுத்துறையிலேருந்து இன்னும் மேற்க போனார்னா கண்டியூர் வந்துடும். திருக்கண்டியூர்னு அதான் கண்டியூர் எடுத்துன்னே சொல்கிறார் சுவாமி. பிரம்மா பூமன் சிரம் கண்டின்னு சொல்வது தனிப்பாட்டு. பிரம்மாவுடைய சிரத்து சுவாமி கண்டித்ததுனால இது கண்டியூர்னு பேர். தேவர் பெருமான் கண்டியூர் பணிந்து ஐயாறு. இந்த கரையில கண்டியூர், அந்த கரையில ஐயாறு. இப்ப பாலம் அதுக்கு நேராக போட்டுருக்காங்க. அந்த காலத்துல பாலம் இருந்தா இல்லைன்னு தெரியல. இப்போ பாலம் இல்லை. அதனால தான் திரும்ப இன்னொரு தடவை வரும்போது அவர் போறார். ஆனால் ஒருவேளை இவர் இப்போ போனப்போ சித்திரை மாசமா என்ன மாசம் நடக்குது இப்போ? இவர் போன மாசம் எப்படி பங்குனி? அது போன மாசங்க. இவரு போன மாசம் நான் கேட்கறது. பங்குனி உத்திர திருவிழா பார்த்து தானே போனது இவரு. புகழூர்ல போய் பங்குனி உத்திரத்துக்கு தானே செங்கல்ல பொருட்கள்லாம் வாங்கினாரு. பங்குனி உத்திரம் முடிஞ்சு எவ்வளோ அதிகபட்சம் 2 மாசம் இருக்குமா? பங்குனி சித்திரை வைகை நடந்திருக்கும். போ தண்ணி இல்லை அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான் போதும். ஏன்னா இவர் உடனே என்ன பண்ணுறீங்க, கண்டியூர்ல திருவையாருக்கு போறாரு. அப்போ ஆற்றுல இறங்கி போயிருந்திருப்பார் சாமி. ஏன்னா திரும்பவும் சரி கண்டியூருக்கு வரும் பொழுது சோற்று நம்முடைய சேரமான் பெருமாள் வரும்போது ஆற்றுல தண்ணி ஓடுது. அப்போ உங்களால அந்த போக முடியல. தண்ணி ஓடி இருக்காதா? எப்போ டேம் கட்டி தண்ணி வராம கொஞ்சம் கம்மியாக தான் ஓடி இருந்திருக்கும். சுத்தமாக அவ்வளோ ஹைட்லாம் ஓடிக்க வாய்ப்பு கிடையாது. டேமில் மட்டும் அவங்களுக்கு தான் இப்போ தண்ணி கிடையாது. டேமில் கட்டி இருந்தாலும் அவங்களுக்கு தானே தண்ணி கிடையாது. அவங்களும் அவங்க எங்களுக்கு குடிக்கிறதே தண்ணி இல்லை, அவங்களுக்கு தமிழகத்துக்கு தண்ணி தரதே நாங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்கிறான் அவன். நமக்கு காவேரியில் தண்ணி மழை பெய்கிற காலகட்டத்தில் தான் வரும் அதிகமாக. ஆடி ஆவணி ஐப்பசி புரட்டாசி கார்த்திகை மார்கழி தை மாசிக்கு மேலே வத்திரும். மாசி பங்குனி அதெல்லாம் தண்ணி கிடையாது. அதனால திருவையாறு சப்தஸ்தானமே ஆற்றுல இறங்கி தானே போயிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்பயும் அப்படி தான் நடக்குது. அதனால அப்போ நிச்சயமாக அவர் பங்குனி சித்திரை வைகாசியில் தான் சாமி இங்கே போயிருக்காரு தெரிகிறது. ஆமாம், அந்த நேரத்தில் சாமி போயிருக்காரு. அப்போ என்ன கண்டியூர் போடனே கண்டியூர் இந்த தென்கரை, ஐயாறு வடகரை. இங்கேருந்து அந்தாண்ட ஐயாறு உடனே சொல்லப்படுகிறது. திருப்பி பூந்துருத்தி தென்கரை தானே? திருப்பூந்துருத்தி தென்கரையா வடகரையா? தென்கரையில் தானே இருக்கு. அதான் நம்ம தென்கரையிலே இருக்கு இப்போ பூந்துருத்தி. இப்போ தென்கரை வடகரை திரும்பி தென்கரை இப்படி மாறி மாறி சொல்லி கலந்து இருக்கரையும் பார்த்துருக்காரு சாமி. பூந்துருத்தி அடுத்து சொல்றாரு பாருங்க. இப்போ மேவிய வணங்கி பூந்துருத்தி விமலர் பதம் தொழுதிரைஞ்சி சேவில் வருவார் திரு ஆலம்பொழில். ஆலம்பொழில் எங்க இருக்கு? ஆலம் எங்க இருக்கு? திருப்பூந்துருத்திக்கு அடுத்த ஊர். அப்போ கரெக்டாக இருக்கு ஆர்டர் அதில் இல்லையா? செக்கார் எப்படி இந்த சொல்றாரு பாருங்க. அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள அத்தனை தளத்தையும் அத்தனை இறைய அந்த ரூட் மேப் வைஸ் கரெக்டாக சொல்றாரு சாமி. காலமொழிலா சேவில் வருவார் அவர் தலையாத்திரம் பண்ணியிருக்காரு, அதனால தெரியுது. ஆலம்பொழிலில் சேர்ந்து தாழ்ந்து இரவு இந்த தளத்தில் உள்ள சாமியெல்லாம் வணங்குறார். எதுக்குமே சுந்தரமூர்த்தி சாமி தேவாரம் இல்லை, கண்டியூருக்கு தேவாரம் இல்லை, திருவையாருக்கு தேவாரம் இருக்குது. ஆனால் இப்போ பாடலாத பூந்துருத்திக்கு தேவாரம் இல்லை, அப்போ சுந்தரமூர்த்தி சாமி தேவாரம் இல்லை, ஆலம்பொழிலுக்கு சுந்தரமூர்த்தி சாமி தேவாரம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை, இங்கே இருந்தால் அதை பார்த்துருப்போம். அன்றைக்கு இரவு ஆயிடுச்சு, அங்கே தங்கிட்டார். அப்போ ஒரே நாள்லேயே பார்க்குறாரோ? ஏன்னா இரவு பாருங்க. ஆமாம், அதனால சோற்றுத்துறையிலேருந்து புறப்பட்டு நேரம் கண்டியூர் போகிறார். கண்டியூர்லேருந்து திருவையாறு போயிட்டு திருவையாறுலேருந்து பூந்துருத்தி பார்த்துட்டு பூந்துருத்திலேருந்து ஆலம்பொழில் போயிட்டு ஆலம்பொழியில் அன்றைக்கி நைட்டு ஹால்ட் பண்ணுறார், தங்குறார். இல்லை நாம காரில் போவோம் திருமழப்பாடி அரியலூருக்கு வச்சுக்கிறது. அதனால அப்போ பக்கத்தில் அண்ணா கரையில் ஒருத்தர் இருக்கார். அது வந்து காவிரியுடைய தென்கரை, கொள்ளிடத்துடைய தென்கரையில், கொள்ளிடத்துடைய வடகரையில் அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவருக்கு பயமாக இருக்குது, ரொம்ப பதறாரு கிடந்துக்கிட்டு. சுந்தரன் நம்ம ஊருக்கு வரமாட்டா போல் இருக்கே, அவன் ரூட்டை பார்த்தாலே அந்த பக்கம் மேற்க போகிற மாதிரியே இருக்கே. ஆனால் இந்த இது திருச்சிராப்பள்ளி ஞாபகம் வச்சுக்க. திருச்சியிலேருந்து காவிரி நேரம் இங்கே வருது. முக்கம்புல கொள்ளிடம் திருச்சிக்கு தனியாக போகுது. கொள்ளிடம் திருவையாறுலேருந்து அரியலூர் ரோட்டை பிடிச்சி கொள்ளிட நதியை கடந்து இங்கே வரணும் மழைப்பாடி.
புரியுது நான் சொல்றது. நீங்க மழைப்பாடி போனோம்னாக்க அரியலூர் பஸ் பிடிச்சி இந்த ரோட்ல வந்து காவிரி கொள்ள கரையோடய போய் கொள்ள கரையில இருக்கு. கொள்ள கரை மேலதான் மழைப்பாடி. இவர் எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. இங்கே 5000 பேர் போயிட்டு இங்க உட்காந்துருக்காரு. இந்த மழைப்பாடி சாமி என்ன பண்றாரு? நம்ம ஊருக்கு வரமாட்டான் போடுங்க சுந்தரது ரூட்டு மாறி போயிட்டு இருக்காப்ல. அதனால அவர் எப்படியாவது நம்ம தடுத்தான் கொள்ள வேணும்னு என்ன பண்றாரு? இவர் எப்போ தூங்குவார்னு பார்த்துட்டு இருக்காரு. பாவு சயனத்து அமர்ந்தருளி பள்ளி கொள்ள கனவின் கண் அது கேட்கிறார் சாமி. மழைபாடியினில் வருவதற்கு நினைக்க மறந்தாயோ? ஏன் மழைபாடிக்கு வர மறந்துட்டியான்னு கேட்கறதுக்கா? என்ன இருந்துங்க மழைபாடியா? கல்யாணம்லாம் வேணாம். அவர் சந்தோஷமா 2 வருஷமா நீங்க கொடுங்க. இனிமேல கல்யாணம்லாம் பண்ணா சந்தோஷமா இருக்கவே முடியாது. என்னது? ஆமா, அவர் தெளிவா இருக்காரு. தெளிவா இருக்கிறவரை போட்டு ஏன் கீழே கீழே இருக்கிறீங்க? அவர் இல்லை, ஏன் நம்ம ஏன் வேற நம்ம சொல்லிலாம் கேட்க வேண்டியதில்லை. கல்யாணம் ஆக வேண்டிய பொழுது எவ்வளவு இங்கே வந்திருக்கோம், அதுவரைக்கெல்லாம் கல்யாணம் ஆகட்டும். இங்கே உனக்குலாம் கல்யாணம் ஆகட்டும் சீக்கிரமா. உங்களை பார்த்தா அதனால மழைபாடியினில் நம்மள சேர்ந்து மழைபாடி போனோம் இல்லையா? மழைபாடியினில் வருவதற்கு நினைக்க மறந்தாயோ என்று குழகு ஆகியதம் கோலம் எதிர்காட்டி அருள. ரொம்ப யங்கான பிரச்சனை வந்து காட்டி கொடுத்துருக்காரு. குழகாகியதம் கோலம். குழகுனா ரொம்ப யங்ஸ்டர்னு இருக்கும், இளமையான கோலம். குழகாகியதம் கோலம் எதிர்காட்டி கொடுத்தருள குறித்து உணர்ந்து நிழலார் சோலை கரை பொன்னி வடவால் ஏறி நெடுமாடம் அழகார் வீதி மழைபாடி அணைந்தார் நம்பியார் ஊரர். அப்போ இந்த மேப்ல ஆலப்புழை எங்க இருக்கு? காவிரி திருச்சிராப்பள்ளியில இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஐயாறு இங்க இருக்கு வச்சுக்கோங்க. ஐயாறு இதுக்கு நேரா கண்டி வரும். கண்டிக்கு நேரா என்ன வருது? மொத்தம் போதுல பூந்துரு. அதுக்கு நேரா ஆலப்புழை. இப்போ திருவையாறுல இருந்து அரியலூர் ரோட்டை முடிச்சு இன்னும் மேற்க வடக்க போய் அங்க போனீங்கன்னா அங்கிருந்து கொள்ளிடம் வருது. கொள்ளிட கரையை தாண்டி வழியா வந்தோம்னா இங்க இருக்கு மழைபாடி சொன்னாங்க. புரியுதுல? இப்ப நம்ம திருவையாறுல இருந்து போறோம்னா என்ன பண்ணுவோம்? இங்க இருந்து இப்படியே நம்ம போய் இப்படியே போவோம் மழைபாடி. ஆனா சுந்தரமன் சாமி இப்ப ஆலம்புழியில் இருக்காரு. அதனால என்ன பண்ற? டக்குன்னு காவேரியில் இறங்குறாரு. இது கிராஸ் பண்ணி திரும்பி கொள்ளிடத்தை கடந்து மழைபாடி இந்த ரூட்ல போறாங்க. என்ன மழைபாடி? அந்த ரோட்டு அவருக்கு குறுக்கெல்லாம் கிடையாது, நமக்கு தான் இப்போ குறுக்க. அதெல்லாம் அதெல்லாம் அவங்க போகிற வழி தான் வழி. இப்போ நம்ம ரோடு மெயின் ரோட்டோடைய பஸ் பிடிச்சா மெயின் ரோடு பிரிட்ஜு போடுறோம். நம்ம நடந்து எங்கே போகிறதுப்பா? கொள்ளிடத்தில் இறங்கி நடந்து போனால் அதிலே போயிடல போயிருப்பா. கீழே இத்தனை மாதத்தில் கொள்ளிடத்தில் இறங்கி நீங்கள் நடந்து போனீங்கனால போச்சு உங்களுக்கு உயிர். அதனால குழகாகியதம் கோலம் எதிர்காட்டி அருள குறித்து உணர்ந்து. குறித்து உணர்ந்தனா தூக்கத்திலிருந்து கலைஞ்சு வருகிறார். உணர்ந்து ஏழார் சோலை கரை பொன்னி வடபால் ஏறி என்ன சொல்றார்? கரை பொன்னி வடபால் வடகரையில் ஏறி நெடுமாடம் அழகார் வீதி மழைபாடி அணைந்தார் நம்பியார் ஊரர். அந்த நெடு மாட வீதி இருக்கக்கூடியதாக மழைபாடி என்கின்ற ஊரை நம்பியார் பெருமானார் அடைகின்றார் என்று சொல்கிறார். இந்த மழைபாடிக்கு ஒரு புராணம் இருக்கு, மழுவாடி புராணம்னு. அது அருளிச்சேதர் கமலஞான பிரகாசர் தான். நம்ம குடும்ப
நம்ம தர்மியாதன குருமுதல்வருடைய குருநாதர் அவர் தான் மழவாடி புராணம் அழிச்சிருக்கிறார். மழவாடி வைரத்தூண்கிறார் அப்பர் சாமி. வஜ்ரத்தம்பேஸ்வரர்னு அந்த சாமிக்கு பேர். வைரத்தூண், மழவாடி அமர்ந்த வைரத்தூணேன்னு பாடுகிறார். அந்த மழவாடி அணைந்து திருக்கோபுரம் இறைஞ்சி அன்பர் சூழ உடன் புகுந்து பணங்கொள் அரவம் அணிந்தார் முன் பணிந்து வீழ்ந்து பரங்கருணை குணங்கொள் அருளின் திறம் போற்றி கொண்ட புலகத்து உடன் உருகி உணர்ந்த இசையால் திருப்பதிகம் பொன்னார் மேனி என்று எடுத்து அன்னே உன்னையல்லால் யான் ஆரை நினைக்கேன் என ஏத்தி தன்னேர் இல்லா பதிகமலர சாத்தி தொழுது புறம்பு அணைந்து மண்ணும் பதியில் சில நாட்கள் வைகி தொண்டருடன் மகிழ்ந்து பொன்னிக்கரையின் இருமருங்கும் பணிந்து மேல்பால் போதுவாக. மழவாடி விஷயம் எல்லாத்தையும் முடிக்கிறார். அதில் மழவாடியில் வருவதற்கு நினைக்க மறந்தாயோன்னு சாமி கேட்டார். அந்த குழகாகிய கோலம் காட்டின உடனே தூங்கி எழுந்து மேலார் சோலை பொன்னி கரை பொன்னி வடபால் ஏரி, புரியுது இல்லையா, காவிரி ஏற்ற கடந்து அந்த போறார் ஏரி நெடுமாடம் அழகார் வீதி மழவாடி அணைந்தார் நம்பியாரூரர். அணைந்து திருக்கோபுரம் எரிஞ்சி அன்பர் சூழவுடன் புகுந்தனர். மழவாடி கோயிலில் கல்யாணம் நடக்கும், கண்டிப்பாக திருமணம் போனால் கண்டிப்பாக நடக்கும். ஒரு முறை ஒரு 2-3 வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக தாண்டி தான் இருக்கும். இல்லை, சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இருக்கும். அப்போ எனக்கு சன்னியானத்துக்கு கூட திருமழபாடி நந்தி கல்யாணம் பார்க்குறதுக்காக நான் போயிருந்தேன். நந்தி கல்யாணம் முந்தி கல்யாணம் சொல்லுவாங்க. நம்ம திருமழபாடியில் தான் நந்திய பெருமானுக்கு திருமணம் நடந்தது. அதெல்லாம் ஐயாரப்பர் சித்திரை மாதம் நந்திய பெருமானோடய இங்கே வருவார். இங்கே தான் திருமணம் நடக்கும். இந்த நந்தி கல்யாணம் பார்ப்பதற்காக மகா சன்னியானத்தோட ஒரு முறை நான் அடியன் போயிருந்தேன். அங்கே போயிருந்தப்போ கூட ஓதுவார் யாரும் வரல. அதனால் ஓதுவாராக இருந்தால் தான் பாடணும். அடியனே நான் பாடினாங்க. சன்னியானத்துக்கு தரிசனம் பண்ணும்போது பெந்தாண்ட பக்கத்தில் ஓதுவார் இடத்துல நின்று கொண்டு அடியன் தான் திருமுறை சாமி சன்னதியில் விண்ணப்பம் பண்ணேன். விண்ணப்பம் பண்ணோடனே பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தோடனே சன்னியானம் அந்த மாலையை வாங்கி என் கழுத்தில் போட்டு சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும் உனக்கு அப்படின்னு வாழ்த்துனாங்க. அதே மாதிரி திருமணம் ஆகிட்டுது. இப்போ நீ 4 வருஷம் இருக்கும் குறைந்தபட்சம். அது இப்போ எனக்கு திருமணம் 2 வருஷம் ஆகிட்டுதே. அதனால் உண்மை திருமண பிரார்த்தனை தலம் தான். அது நினைத்தது மாதிரியே கொடுத்துருக்கிறேன். ஆச்சரியங்கள் தான் எல்லாமே. சுவாமி இதை செய்திருக்கிற அத்தனையுமே ஆச்சரியம்தான். என்னுடைய மனைவி தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது தான் நமக்கு சுவாமி எதையுமே ஒரு சாதாரணமாக நடத்தலை எதையுமே அப்படின்னு நமக்கு தெரிகிறது. அவங்க திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக என் மனைவியுடைய தோழி, அவங்க அவங்க பேர் தேன்மொழின்னு, அவங்க பிறந்த ஊர் ஆச்சால்புரம். மனைவியுடைய தோழி பிறந்த ஊர் ஆச்சால்புரம். அது வரைக்கும் அவங்க ஆச்சால்புரத்துக்கு தான் தோழி வீட்டுக்கு போனதில்லை. ஆச்சால்புரத்துக்கு முறையாக அவங்க போயிருக்கும் பொழுது ஆச்சால்புரம் கோயிலுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஞானசம்பந்தருடைய திருமணம் நடந்த தளத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. அது ஒரு மண்டேல அங்கே பரிகாரம் நடக்கும். எப்பொழுதும் போனீங்கன்னா கல்யாண பரிகாரம் நடக்கும். என்ன நடக்குது ஏது நடக்குது விசாரிக்கும் போது இது மாதிரி 9 திங்கக்கிழமை என்னமோ நீங்கள் சாமி கும்பிட்டு விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனதுக்கு பிடித்த கணவர் வருவார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க போல் இருக்கு. சரி, நம்மளும் கும்பிடுவோமேனு அவங்க கும்பிட்டுருக்குறாங்க. அதனால் அந்த ஆச்சாலபுரம் கோயிலில் இருந்து தான் அவங்க திங்கட்கிழமை தூரம் விரதம் இருக்கிறதாக. சிவபக்திலாம் ஒன்றும் அந்தளவுக்குலாம் கிடையாது. அப்போது ஒரு விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆச்சாலபுரம் கோயிலிருந்து சரி நம்மளும் இருப்போம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவங்க வேலை பார்க்குறதா சென்னைக்கு வரும்பொழுது அது என்ன ஒரு வேளச்சேரியில் தான் தங்கி இருந்திருக்கிறாங்க. அங்கே தண்டீஸ்வரம்னு சாமி தண்டீஸ்வரர் இருக்கார் இல்லையா, அந்த கோயிலுக்கு ரெகுலராக அந்த திங்கட்கிழமை விரதம் இருந்தால் ஈவினிங் போயிட்டு வரத வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார்கள். ஒரு சிவராத்திரிக்கு நம்ம அங்கே போனோம்ல, அன்றைக்கு அவங்களும் வந்துருந்துருக்கிறாங்க. ஆக்சுவலாக திருமணத்துக்கு வருஷம் அன்றைக்கு அவங்களும் அடியேன்னு அந்த கோயிலில் தான் இருந்திருக்கேன். அவங்களும் அந்த கோயிலில் தான் தெரியாது. 2 பேருமே ஒருத்தவர் நாங்கள் தான் கணவன் முடிய ஆக போகிறக்கிறதே தெரியாது. இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். பின்னாடி இதெல்லாம் பேசிக்கும் பொழுது தான் தெரிகிறது. அப்படி தண்டீஸ்வரம் கோயிலில் ஒரு முறை அந்த 9வது வாரமோ என்னமோ இருக்கும் பொழுது தான், நீ ரொம்ப விரதம் எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் நீ சிவபெருமானுக்கு ரொம்ப கும்பிடுற, ரொம்ப விரதமாக இருக்கிற, நீ உனக்கு நல்ல கணவர் தான், சிவபெருமானை கும்பிட்ற ஒருத்தர் தான் உனக்கு கணவராக வரப்போறாரு பாரு அப்படின்னு சொல்லி தோழிகள்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே எப்பொழுதுமே. அதே போலவே
அந்த 9வது வாரம் நிறைவாகிறதுக்குள்ளேயே அப்படியே நம்ம மாப்பிள்ளையை பார்த்து வீட்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி பார்த்தோன்னே போட்டு ஒரு தடவை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுன்னு அவங்களும் சொல்ல, நானும் ஓகே சொல்லிட்டேன். திருமணமாகி இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாமியோட திருவருள் அது. இது எல்லாமே பின்னாடி நசுக்கும் போது சாமி போட்டுக்கிற கணக்கு எல்லாமே சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. இது நம்மளுடைய விருப்பங்களை நாம தான் அதில் அப்ளை பண்ணிக்கிட்டு பல விஷயங்களை ஒத்து கொண்டிருக்கிறோம். சாமி சரியாக யாரை எதோட சேர்க்கணும், எதுக்கு எங்கே போகணுங்கிற கணக்கை போட்டு சரியாக நடத்தி கொண்டிருக்கிற எல்லாத்தையுமே இல்லை எண்ணி பார்க்கும்பொழுது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அவங்க போன வாரம் கூட பேசிக்கிட்டு இருந்தோம், வேளச்சேரி கோயிலை பற்றி சொல்லிட்டு இருக்கும்பொழுது அந்த சாமி தான் நீங்கள் இது மாதிரி எனக்கு உங்களை கொடுத்ததே சாமி தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பேசிக்கொண்டு இருந்தார்கள். அதனால் அந்த திருமண பந்தத்தை பற்றி பேசுவோம். அந்த கோயில் மழபாடி பேசும்போது நினைவு வந்தது. அங்கே சன்னியானாவது ஆசீர்வாதம் பண்ணாங்க எனக்கு. அங்கே சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும். விருப்பம் அந்த மாரி வந்து அதனால யாரை யாரோட சேர்க்க வேண்டும் என்று சாமி சொல்லியிருப்பாரு. அந்த மழபாடி தேவாரம் அதில் சொல்லுகிறார், பொன்னார் மேனி என்று எடுத்து உணங்கள் அருளின் திறம்போற்றி கொண்ட புலகத்து உடன் உருகி புணர்ந்த இசையால் திருப்பதிகம் பொன்னார் மேனி என்று எடுத்து அன்னே உன்னையல்லால் நான் யாரை நினைக்கேன் என்று பாடுகிறார். இவனை நினைத்தது யாரை, நான் உன்னை தவிர்த்து வேற யாரை நினைக்க முடியும், நான் போய் உன்னை மறந்துட்டேன்னு என்ன கேட்குறியே, ஒன்றை தவிர வேற நான் யாரை நினைக்க முடியும்னு சாமி எதிர்கேள்வி கேட்கறப்பா பார்த்து பாட்டம் வந்திருக்கு. புலகத்து உடன் உருகி புணர்ந்த இசையால் திருப்பதிகம் பொன்னார் மேனி என்று எடுத்து அன்னே உன்னை எல்லால் யான் யாரை நினைக்கேன் இணையேற்றி தன்னேர் இல்லா பதிகமலர். இந்த பொன்னார் மேனியன் என்கின்ற பதிகத்துக்கு சேக்கரார் சாமி வச்ச பேர் என்னது, தன்னேர் இல்லா பதிகமலர்ங்கிறார். இதுக்கு ஈக்குவாலிட்டி வேற எதுவும் கிடையாதுன்ட்டார். அதுமாரி சில பதிகங்களுக்கு பேர் வைப்பார் சேக்கரார் சாமி. அதில் இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு பாருங்க, அப்படி தன்னேர் இல்லா பதிகமலர் என்று சொல்கிறார். சாத்தி தொழுது புறம் பணைந்து, அதனால பின்னாடி வந்தார் வெளியில. அப்ப பதியத்தை பார்த்துருவோம். நட்டராகம் என்கின்ற பணிது அமைந்திருக்கிறது. பொன்னார் மேனியனே எல்லாரும் இடத்துல எதனா வச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பாட்டு பாடணும் எல்லாரும். எல்லாரும் பதிக்கணும்னு அம்மா லட்சுமி ராமபுரம் அம்மா விண்ணப்பம் வச்சிருக்கிறாங்க. எல்லாருமே முழு பதிகத்தையும் பாட வேண்டும் என்று நாம் எல்லாம் விண்ணப்பம் வைத்துக் கொள்வோம். எல்லாரும் வீட்டிலேயும் திருமணம் நடக்க வேண்டும் சீக்கிரமாக. அதற்காக பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லாரும் வீட்டில் சீக்கிரம் திருமணம் நடக்கணும். இப்போ வேணாம் சரி பிள்ளைக்கு இப்போ அப்பெல்லாம் நினைக்காதீங்க. திருமணம் நடந்தணும், குழந்தைங்க பிறக்கணும் இல்லையா? எல்லா குழந்தைங்களையும் திருமண கணவன் மனைவியாக குழந்தைங்களோட இங்கே வந்து வகுப்புகளை கேட்கணும் இந்த கூட்டமா. அதுக்காக இந்த விண்ணப்பம் வைத்து பதிகத்தை எல்லாரும் பாடுவோம். இங்க வகுப்புடத்தவா கட்டிடுவோம். பொன்னார் மேனியனே புலிதோளை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடி உள் மாணிக்கமே அண்ணே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. கொஞ்சம் வேகமாக பாடுவோம். கீழார் கோவணமோ திரு நெருமை பேசி உண்டன் தாளே வந்தடைந்தேன் தலைவாயனை என்று கொள்ளி வாளார் கண்ணி பங்கா மழபாடியுள் மாணிக்கமே கேளா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. எம்மான் எம்மனையன் தனக்கெல்தனை தாழ்வாகார் இம்மாய பிறவி பிறந்தே இறந்தை தொழிந்தேன் மைமாம் பொழில் சூழ் மழபாடியுள் மாணிக்கமே அம்மா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. பண்டே நின்னடியேன் அடியார் அடியார்கெல்லாம் தொண்டே புண்டொழிந்தேன் தொடராமை தூரி சறுத்தேன் பண்டார் பொழில் சூழ் மழபாடியுள் மாணிக்கமே அண்டா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. கண்ணாயழுலகும் கருத்தாயருத்தமுமாய் பன்னாரின் தமிழாய் பரமபரஞ்சுடரே மன்னார் பூம்பொழில் சூழ் மழபாடியுள் மாணிக்கமே இனி யாரை நினைக்கேனே. நாளார் வந்தணுகி நலியாமூனம் நின்றனக்கே ஆளா வந்தடைந்தேன்
அடியேனையும் என்று கொள் நீ மாலானாளருளோம் மழபாடியுள் மாணிக்கமே ஆளா நின்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே சந்தாருங்குழையாய் கடை மேல் பீரை தாங்கி நல்ல வெந்தார் வெண்மோடியாய் பிடை ஏறிய வித்தகனே மைந்தார் சோலைகள் சூழ் மழபாடியுள் மாணிக்கமே எந்தாய் நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே வையாவிரி சுடரும் மிகு தேவர் கணங்கள் எல்லாம் செய்ய மலர்களிட மிகு செம்மையுள் நின்றவனே மையார் பூம்பொழில் சூழ் மழபாடியுள் மாணிக்கமே ஐயா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே நெறியே நின்மலனே நெடுமாலையன் போற்றி செய்யும் எரிடையால் தலைவா பரிதே தங்கையனே மழபாடியுள் மாணிக்கமே அறிவே நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே ஏறார் முப்புறமோ தெரிய சிலை தொட்டவனை பாரார் பொங்கையுடன் மழபாடியுள் மேயவனை சீரானவளர் போன் ஆரூரன் உரைத்த தமிழ் பாரோரைத்த வல்லார் பரலோகத்திருப்பாரே. மழபாடி யாரெல்லாம் போயிருக்கீங்க? மெஜாரிட்டி இருக்கு. போகாம போயிட்டு வந்துருங்க ஒரு தடவை கண்டிப்பா. ரொம்ப அற்புதமான கஷேத்திரம். அது கொள்ளிட கரையிலே அந்த தலம் இருக்கிற அழகை ரசிக்கணும் போய். நிச்சயமா தண்ணி இருக்கும்போது ஒரு முறை போயிட்டு வந்துடுறேன். நானா கொள்ளிடத்துல தண்ணி வரும். ஆமா, அந்த படித்துறையில போன நல்லா இருக்கும். அந்த தலத்துக்கு நம்ம போற வழி ஃபுல்லா சோலையாகவே இருக்கும். அவ்வளவு அழகான ஊர். ரொம்ப குறிப்பிட்ட பஸ் தான் போகுது, பார்த்து போகணும். அதனால சாப்பாடெல்லாம் போனா எடுத்துட்டு போயிடணும் கையோட. அந்த ஊருக்கு கொஞ்சம் போனீங்கன்னாக்கா அதெல்லாம் கிடைக்காது. அதுதான் போவோமா மதியத்துக்குள்ள. அதாவது சாமி ஒரு கணக்கு போடுறாரு எல்லாருக்குமே. சுந்தரமூர்த்தி சாமிக்கு கணக்கு போட்டு வச்சிருக்காரு. நீ மேற்கு போனீங்கன்னா அது மாதிரி திருச்சிராப்பள்ளி போய் அப்படியே திரும்பி வேற வழியா போயிடுவேன். மழபாடிக்கு வரதுக்கு உங்களுக்கு டைம் கிடையாது. அதனால மழபாடி எப்பயே பார்த்துட்டு போயிட்டு சாமிக்கு போறாரு பாருங்க. புரியுதுங்களா? அதனால தான் நம்மளையும் கூடுவா. திருந்த தளத்துக்கு போகணும். நம்ம வேற பிளான் போட்டு வச்சிருப்போம். வேற தளத்தை போய் பார்த்துட்டு வந்துருவோம். அதெல்லாம் சாமி போடுற திட்டம் தான் தெரியுது பாருங்க. இதுல இருந்து பொன்னார் மேனி பெருமானுடைய திருமேனி தங்கம் போல இருக்கும். கருப்பனைய திருமேனி வெண்ணீற்றன் காண்பு சொல்கிறார் அப்பர் சுவாமி. புலித்தோலை அரைக்கு அசைத்து தெரியும் நமக்கு. புலித்தோலை அரைக்குன்னா இடுப்புல கட்டியிருக்கிறார். மின்னார் செஞ்சடை மேல் மெளிர்கொன்றை அணிந்தவன். ரொம்ப எளிமையான பதிகம் அது. எல்லார் வாயிலையும் எளிதாக நுழையக்கூடிய வார்த்தைகள் இருக்கு பாருங்க. மின்னார் செஞ்சடை தங்கம் போல ஜொலிக்கக்கூடிய சடை மேல தங்கம் போல ஜொலிக்கக்கூடிய கொன்றை பூவை சூடி இருக்கக்கூடியவர். மண்ணே மண்ணேனா மன்னவனேன்னு அர்த்தம். மாமணியே கொஞ்சிறார். மழபாடியுள் மாணிக்கமே மழபாடியில் இருக்கக்கூடிய பெருமானே மாணிக்க பெருமானே அன்னே தன்னுடைய தாயே என்று அழைக்கிறார் பெருமானை பார்த்து. முன்னை எல்லாம் இனி யாரும் நினைக்க உன்னை தவிர்த்து நான் வேற யாரும் நினைக்க முடியும். எனக்கு கீழே பார்த்தோம்ல நேற்று ஒரு போற்றி பார்க்கறோடைய என்ன பார்த்தோம்ல நெஞ்சு விடுத்துவதில் உன்னை அன்றி ஒரு பற்றில் உறவு ஒன்றிலேன்னு ஒரு வார்த்தை ஒன்று பார்த்தோம்ல. அவரை தவிர்த்து வேற யாரும் நமக்கு பற்று இருக்கு, வேற யாரும் நமக்கு உதவி பண்ணுவாங்க, வேற யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க. நம்ம யாரை பார்த்துக்கிறோமோ பேணி பாதுகாக்கிறோமோ அவங்க தான் நம்மளை நட்டாத்தில் விட்டு போவாங்க. யாரை நம்ம உயர்வாக நிறுத்தி கொண்டு அவர்களுக்காகவே வாழ்க்கை அர்ப்பணித்து வாழ்கிறோமோ அவங்க தான் சுயநலமாக நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் சிவபெருமானுக்கு ஒரு பூவை போட்டு பாருங்க, சாமி அதற்குரிய பலனை நிச்சயமாக கொடுத்துருவாங்க. எப்போவுமே அவர் கைவிடவே மாட்டார். எப்பொழுதும் கைவிட மாட்டான். கனக சபேசன் நினைச்சிட்டு இருக்கேன் உடனே நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுது. வேற என்னைக்கு நினைச்சிட்டு இருக்கேன்னாக்க உன்னை தவிர வேற யாரும் நினைக்க போறேன். எனக்கு வேற என்ன நினைப்பு இருக்கும் பொழுது அவரே அப்படி சொல்றாரு. நமக்கு அவரை தவிர்த்து எல்லா நினைப்பும் இருக்கு. அப்ப நிச்சயமா இந்த பாட்டு பாட விட்டு ஏதாவது எழுதிக்கல பார்ப்போம் இல்லையா? நிச்சயமா நடக்காது. வேற யார்கிட்ட கண்டாலும் நடக்காது. வேற யாராலும் என்ன செய்ய முடியும்? விடுக்கிலாதானை வீமனை விரல் வில்லுக்கு விசையனை என்று கூறினோம், கொடுக்கிலாதானை பாரியை என்று கூறினோம், கொடுப்பார் இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறார். இவரே பாட்டு தான் வந்திருக்காரு. அடுக்கு மேல் உலகம் அமருலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே என்று பாடுகிறார். வஞ்ச நெஞ்சனை மா சுட்டனை சழக்கனை அப்படின்லாம் சொல்லி இவங்களெல்லாம் நம்ம புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோமே. அவங்களெல்லாம் ஏதாவது கேட்டால் கொடுக்க போகிறாங்களா? கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா கூட அவங்க நம்மள்கிட்ட எதிர்பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. சரளம்பாரா கொடுக்கறது யாருமே கிடையாது. சிவருமான ஒருத்தர் தான். கீழார் கோவணமும் திருநீரு மெய் பூசினார். கீழார் கோவணம்னா கீழ்னா மேலே கட்டிக்கிறது அருணாக்கயிறு மாதிரி, கோவணம்ங்கிறது கீழே பாய்ச்சி கட்டுறது. அதான் கீழார் கோவணமும் திருநீரு மெய் பூசி, உடம்பெல்லாம் திருநீர் பூசி உந்தன் தாளே வந்து அடைந்தேன் தலைவா
என ஏன்றுகொள் நீ என்று சொல்கிறார். இது கோவணம் கட்டிக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்கிறார் பாருங்க. இது அடியவருக்குரிய லட்சணம். இது கோவணம் என்பது கட்ட வேணும். எப்பொழுதுமே கோவணம் கட்டால் மேல் துணி மட்டும் கட்டக்கூடாது. அதற்காக அது லட்சணமாக கொடுக்கிறார்கள். அப்பர் சாமி விடியலுமே வெண்ணீற்றை மெய்யில் பூசி வெளுத்தல இந்த கோவணமும் காலம் கீழும் தற்று செடியுடைய வல்வினை நோய் தீர்ப்பாய் என்றும் செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும் துடியடைய உமைவடைவாள் பங்கன் என்றும் சுடலைதனில் நடமாடும் சோதி என்றும் கடிமலர் தூய் தொழுமடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதரையை காணலாம் என்ற பிரசாயம் படுறாங்க. அதில் கோவணம் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று காட்டியிருக்கிறார் சொல்கிறார்கள். சுட் பி இன்னர்வியர், அவ்வளோதான். இன்னர்வியரோட நம்ம இருக்கணுங்கிறது தான் அதுக்கான விஷயம். கிளார் கோவணமும் திருநீருமை பூசி உன்தன் தாளே வந்தடைந்தன் தலைவா என ஏன்றுகொள் நீ என்று சொல்லுகிறார். வாளார் கன்னிபங்கா மழபாடியுள் மாணிக்கமே என்று சொல்கிறார். வாள்னா ஒளி, ஒளி பொருந்தி கண்களை உடையவளாகி அம்பாளை பங்கத்தில் வச்சிருக்கிறவனே மழபாடியில் மாணிக்கமே கேளா நின்னையல்லால் இனி யாரும் நினைக்கேனே கேள், உன்னை தவிர்த்து நான் வேற யாரும் நினைக்க முடியும் என்று இருக்கிறார். எம்மான் எம் அணை எந்தனக்கு எற்றணை சார்பு ஆகார்னர் என்ன பெத். அதாவது உலகத்தில் நமக்கு பல உறவுகள் இருந்தாலும் 2 உறவு நமக்கு ரொம்ப நெருக்கமானது. ஒன்று நம்மளை பெற்றது, இன்னொன்று நாம பெற்றது. இது ரெண்டும் உடம்போட தொடர்புடையது ரெண்டும், இல்லையா? மற்ற சொந்தம்லாம் உடம்போட தொடர்பு இருக்காது. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம ரத்த பந்தத்தோடு சம்மந்தப்பட்டவங்க அம்மாவும் அப்பாவும். அதே மாதிரி நாம் பெற்ற பிள்ளை, அந்த பிள்ளை கூட நம்மளை கை விட்டுரும். ஆனால் அப்பா அம்மா கூட நமக்கு ஓரளவுக்கு துணையாக நிற்பாங்க. ஆனால் அந்த அப்பா அம்மா கூட நமக்கு சார்பு கிடையாதுங்கிற, அவங்க கூட சார்பு கிடையாது உள்ளபடியேங்க. அவங்களும் ஏதோ ஒரு பையனை எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. அவங்களால முடியாத காரியம். இப்போ அப்பா அம்மா இருக்காங்களப்பா, நம்ம வயசானவங்க எத்தனை பேருக்கு அப்பா அம்மா இருக்காங்க? இப்போ எல்லாருக்குமே தாய் தந்தை இருந்தாங்க. அந்த தாய் தந்தையருக்கு நம்ம இருக்கும், அவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளை பார்த்து கொண்டார்கள் தான். சொகுசாக வாழ்ந்தோம், ஜாலியாக இருந்தோம். அப்பா அம்மா போனதுக்கு பிறகு நம்மளே அப்பா அம்மா ஆகிவிட்டோம்ப்பா. இப்போ நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நம்ம வேணா ஒருத்தவங்களை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பெற்றதெல்லாம் பார்த்துக்கிறோம், அவ்வளோதான். நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஆளே இல்லையே. அப்போ அவங்களால இருக்கக்கூடிய சார்பு என்பது நிரந்தரம் அல்லாதது என்று சொல்லுகிறார். என்னுடைய தாய் தந்தையாக பிறந்த உயிர்கள்லாம் இப்போ எங்கே இருக்குன்னே தெரியாது எனக்கு. இப்போ அப்போ நம்ம ஒரு காலத்தில் சந்தோஷமாக அப்பா அம்மா இருக்கும்பொழுது சந்தோஷமாக இருக்கும், இல்லையா? தாய் தந்தை இப்போ தாய் தந்தை இருக்கிறவங்களும் கொடுத்து வச்சவங்க உள்ளபடியே, இல்லையா? தாயும் தந்தை இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க. உங்களுடைய தாய் தந்தை இருந்து அவங்க கேர் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா ரொம்ப கொடுத்து வச்சவங்க லைஃப்பில், இல்லையா? அது இல்லாத எத்தனை பேர் இருக்கிறாங்களே இன்றைக்கு. இருந்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இருந்து அவங்கள நாம பார்த்துக்கிற மாதிரி சூழ்நிலை வராதுட்டு என்ன பண்ணுறதுப்பா? அதெல்லாம் நமக்கு எப்பொழுதுமே என்ன கிடையாது, சார்பு இல்லை. அதை என்ன சொல்கிறார்? எட்டணை சார்பு இல்லை, ஒரு எல்லா அளவு கூட பிரயோஜனம் கிடையாதுன்னு இருந்த உறவெல்லாம். எம்மான் எம் அணை, அப்பாவும் அம்மாவும் எந்தனக்கு எல்தணை சார்பு ஆகார் இம்மாய பிறவி பிறந்தே இறந்து எய்தொழிந்தேன். இவர்களுக்காக நான் உழைத்து என்ன பண்ணி கொண்டிருந்தேன்? இந்த பிறவிலே தான் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தேனே தவிர்த்து உன்னுடைய திருவடியை ஒரு நாளும் அடையவில்லை என்று சொல்கிறார். மைமாம் பூங்கொழில் சூழ் மழபாடியுள் மாணிக்கமே. மைமாம் பூங்கொழில்னா இருட்டு, மைனா இருட்டு, நிழல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இருட்டாக இருக்கக்கூடிய பூங்கொழில் சூழ்ந்த மழபாடியுள் மாணிக்கமே அம்மான் என்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று சொல்கிறார். பண்டே நின் அடியேன் அடியார் அடியார்கட்கு எல்லாம் தொண்டே பூண்டொழிந்தேன். யாருக்கா? உன் அடியாருக்கு இல்லை, நின் அடியேன் அடியார் அடியார்கட்கு, உன்னோட அடியவர்களோட அடியவர்களுக்குன்ட்டார். நேரடியாக உன்னை கும்பிட்றவங்களை மட்டும் கட்டல, உன்னை கும்பிடுறவங்க யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க சேவகம் பண்ணால் அவங்களவே நான் கும்பிட்றேங்கிற. புரியுதா இல்லையா? நமக்கு தெரிஞ்ச ஒரு சிவனடியார் ஒருத்தர் இருக்கார், ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி, நல்ல அடியார், கோயிலுக்கெல்லாம் செய்வார், நல்ல அடியார் அப்படின்னாக்க இப்போ வனந்தக்கவர் அவர் இல்லை, அவருக்கு யாராவது உபகாரம் பண்ணுறாங்கன்னா அவரை போய் நம்ம கும்பிடணுங்கிறார். ஏன்னா அவர் இவரை உபகரிக்கிறதுனால தானே இவர் நல்லா இருக்கார். இப்போ புரியுதாங்களே? அப்போ அவங்க வீட்டு வேலைக்காரங்களோட போய் நம்ம கும்பிடணுங்கிறார். அடியார் அடியார்னு இருப்பாருங்க. அடியார் அடியார்கட்கு எல்லாம். முதல் அடியார் என்பது சுவாமிக்கு அடியார், ரெண்டாவது அடியாருங்கிறது அடியாருக்கு அடியார். அந்த யார் ஒருத்தர் துண்ணூறு பூசிக்கிட்டு திராட்சை சொல்லிக்கிட்டு அடியாராக வாழ்கிறாரோ அவருக்கு யாராவது துண்டு செய்கிறவளா இருந்தாங்கன்னா அவங்கள போய் நம்ம கும்பிடணும், அவங்கள நம்ம வணங்க வேண்டும். ஏன்னா இவங்க செய்யக்கூடிய துண்டுனால தான் அந்த அடியவர் வாழ்கிறார், இந்த அடியவரால் சுவாமி கோயில் நல்லா இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தோடு அவர்களை வணங்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த நடராஜ பத்திர கூட ரொம்ப நிறைய பாட்டில் தொண்டருக்கு தொண்டராம் தொழும்பனாம் தொழும்பனாகி, தொண்டருக்கு தொண்டராம் தொழும்பனாய் தொழும்பருக்கு தொண்டனாக்கின்னு வரும். கேட்டிருக்கீங்களா? பார்த்ததில்ல? நடராஜ பத்து கேட்குறோம்ல, நடராஜ பத்தினது மண்ணாதி பூதமோடு விண்ணாதி அண்டம்னி 14 அடிமுடியும் பாட்டு வருதில்லை. அதில் நிறைவு பாட்டில் பெரியவனம் சிறுவை மணவை முனுசாமி இவனை அது பாட்டு பாடின அவர் சொல்லுகிறார்.
அந்த பாட்டு பாடி அவருக்கு என்ன வர வேணும்னு கேட்குறாரு. தொண்டர்க்கு தொண்டாராம் தொழும்பாராம் தொண்டர்க்கு தொண்டாரா எனக்கு வேணும்னு கேட்குறேன். நான் அப்படி ஆகணும். உனக்கு யார் தொண்டு செய்கிறார்களோ அவருக்கு யார் தொண்டு செய்கிறார்களோ, அவருக்கு யார் தொண்டராக இருக்கிறாரோ அவருக்கு யார் தொண்டராக இருக்கிறோ அவருக்கு நான் தொண்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி கீழே இறங்கி அடியாருக்கு அடியார் அடியாருக்கு அடியாராக போகணும்னு. அதுபோல் இவர் தொண்டேன் அடியேன் அடியார்கட்கு எல்லாம் தொண்டே பூண்டொழிந்தேன் தொடராமை துரிசரித்தேன் எனக்குடைய வினையும் கீழ்ப்பாடலில் சொல்கிறார் பாருங்க, பிறந்தே இறந்து வைத்தேன்னு. இந்த பிறவி தொடர்பு என்பது மாறி 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 நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிறவி தொடர்பை இப்போ என்ன பண்ணார், இவர் அறுத்துட்டார். எதன் மூலமாக அறுத்தாரு? அடியாருக்கு தொண்டு செய்ததன் மூலமாக அறுத்தார். அந்த பாட்டில் சொல்லுகிறார். சரிதானே? தொண்டே பூண்டொழிந்தேன் தொடராமை துரிசரித்தேன் வண்டார் பூம்பொழில் சூழ் மழபாடிகள் மாணிக்கமே. வண்டு அறையக்கூடிய பூம்பொழில் சூழ்ந்திருக்கக்கூடிய மழபாடி பெருமானே. அண்டானா வெங்கல அண்டா வாங்குறோமே, அதான் உலகம், அண்டத்திற்கு அதிபதினு அர்த்தம். அண்டான் என்னையல்லால் இனி யாரை நினைக்கிறேன் என்று பாடுகிறார். கண்ணாய் ஏழு உலகும் கருத்தாய அறுத்தமுமாயினர். கண்ணாயினா கண்ணா இருக்கார், ஏழு உலகமா இருக்கார், கருத்தா இருக்கார். அறுத்தம்னா செல்வம், செல்வமாக இருக்கிறார். அர்த்தம் என்ன செல்வம்னு அர்த்தம். பண்ணார் இன் தமிழாய் பரமாய பரஞ்சுடரே, பாடலாக இருக்கிறாய், பண்ணினுடைய சுவையுடைய தமிழாக இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். மன்னார் பூம்பொழில் சூழ் மழபாடியில் மாணிக்கமே. மன்னார் பூம்பொழில்னா மண், உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பூம்பொழில்கள்னு அர்த்தம். அண்ணான் என்ன எல்லால் இனி யாரை நினைக்கிறேன்னு அண்ணாவா படிச்சார் சாமி. அண்ணான்னு கூப்பிடுறாரு, அம்மானு கூப்பிடுறாரு, அப்பான்னு கூப்பிடுறாரு. எல்லா ஊரும் அவர் தானே. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒருவளமும் சுற்றமும் அப்படின்னு அப்பா சாமி படிக்கிறாங்க இல்லையா. அப்பாவா பார்க்கணும், அம்மாவா, எல்லா உறவுகளும் நமக்கு யார் தான்ப்பா? சாமி தான். அதே மாதிரி நம்ம உறவுகளை எப்படி பார்க்கணும்? சாமியாகவே பார்த்தோம். சாமி தான் நமக்கு உதவி பண்ணுகிறார். இப்போ சாமி நமக்கு நல்லது செய்கிறார், கெட்டது செய்கிறாரு தானே. அதேமாதிரி நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க? நமக்கு ரெண்டும் செய்வாங்க இல்லையா? கிட்ட அதிகமாக செய்கிறாங்களா? அதனால நாளார் வந்து அணுகி நலியா உணம்னார். நாளுக்கு தலைவன் யமன்னு சொல்லுகிறார். நாள் முடியும் பொழுது வரக்கூடியவன், வாழ்நாள் முடியும் பொழுது வரக்கூடியவன். அதான் நாளார் வந்து அணுகி நலியா உணம் நின்றனக்கே ஆளா வந்தடைந்தேன். சாகரத்துக்கு முன்னாடி உன்னை வந்து கும்பிட்டுட்டேன். அடியேனையும் ஏற்றுக்கொள், நீ என்னையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக்குக இந்த பெருமான்ட்ட கேட்கிறார். மாலா நாளருளும் மழபாடியுள் மாணிக்கமே, எனக்கு சாவு இல்லாத நாளை கொடுப்பனின்னார். மாலா நாளருளும் மழபாடி, மரணம் இல்லாத பெருவாழ்வு கொடுப்பை என்று சொல்லுகிறார். மாளுதெல்லாம் செத்து போறது இல்லையா, மாண்டு போறது. மாலா நாளருளும் மழபாடியுள் மாணிக்கமே, ஆளான் என்னை அல்லால் அணி யாரை நினைக்கிறேன், உன்னை தவிர்த்து வேற ஒருவனை யாரும் எனக்கு தலைவனாக நினைப்பேன் என்று கேட்கிறார். சந்தாரும் குழையாய் சடமேல் பிறை தாங்கி நல்ல வெந்தார் வெண்பொடியாய் விட ஏறிய வித்தகனே என்று சொல்கிறார். சந்தாரும் குழையாய்னா, குழைனா சந்தனம்னா சந்தனம். சந்தனத்தை எப்படி குழையாக போட்டாருன்னு தெரியல. ஒருவேளை சந்தன புஷ்பத்தை குழையா வச்சிருக்காருன்னு தெரியல, சுவாமி பார்க்கணும். சந்தாரும் குழையாய் தோடு போட்டிருக்காருன்னு சொல்கிறார். சடைமேல் பிறை தாங்கி நல்ல வெந்தார் வெண்பொடி சூழ் விடையேறிய வித்தகனே என்று சொல்கிறார். திரு பூசிக்கார் ரிஷபத்தில் ஏறி வருகிறார். மைந்தார் சோலைகள் சூழ், நல்ல இருளடைந்த சோலைகள் இருக்கக்கூடிய மழபாடியில் மாணிக்கமே, எந்தாய் இன்னையல்லால் இனி யாரை நினைக்கிறேன் என்று சொல்கிறார். வெய்ய வெறிசுடரோன் மிகு தேவர் கணங்களெல்லாம் செய்ய மலர்களிடம் மிகு செம்மையில் நின்றவனே என்று சொல்கிறார். வெறிசுடருங்கிறது சூரியன், தேவர் கணங்கள்லாம் தேவ கூட்டங்கள். செய்ய மலர்களிட, எல்லாரும் சிவந்த மலர்களை இட்டு தூவி வணங்க செம்மையாக நின்று அருள் செய்தவன். மையார் பூம்பொழில் சூழ் மழபாடியில் மாணிக்கமே, திரும்பவும் இருளடைந்த சோலைகள் சூழ்ந்த மழபாடி மாணிக்கமே, ஐயா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கிறேன் என்று சாமி பாடுகிறார். நெறிய நின்மலனே நெடு மாலையன் போற்றி செய்யும் குறியே நீர்மையனே கொடி ஏறிடையால் தலைவா என்று சொல்லுகிறார். நெறினா வழின்னு அர்த்தம், செய்வ நெறி. நின்மலன்னா மலமில்லாதவன். நெடுமால் அயன், திருமாலும் அயனும் பூசித்த போற்றி செய்யும் குறியாக இருக்கக்கூடியவர், அவர்களுக்கு குறிக்கோளாக இருக்கக்கூடியவர். நிர்மையனே கொடியேர் இடையால், கொடியேர் இடையால்ல கொடி போன்ற இடையுடையவாகிய அம்பாள், அம்பாளுக்கு தலைவனாக இருக்கிறவனே. மரிசேர் அங்கையனே மழபாடியில் மாணிக்கமேன, மரினா கண்ணு, அது மான் கன்று, அதை கையில் வைத்திருக்கிறார். அறிவே நின்னையல்லால் இனி யாரும் நினைக்கிறேன் என்று பெருமான் தான் அறிவு என்று காட்டுகிறார். ஏறார் முப்புறமும் எரிய சிலை தொட்டவனை, வாரார் கொங்கையுடன் மழபாடியில் மேயவனை, சீரார் நாவலர்கொன் ஆரூரன் உரைத்த தமிழ் பாரோர் ஏத்தவல்லார் பரலோகத்து இருப்பார் என்று சொல்கிறார். ஏறார் முப்புறமும் எரிய சிலை தொட்டவன், முப்புறங்களை சிலையினாலே தொட்ட அழிச்சவர்னு அர்த்தம். வாரார் கொங்கையுடன், அம்பாலோடு கூட, வாரார் கொங்கைனா வாரணிந்த கொங்கையுடைய அம்பாள், மழபாடியுள் மேயவனை,
சீரார் நாவலர்கோன் சீர் பொருந்திய புகழ் பொருந்திய நாவலூர் என்ற ஊரைச் சேர்ந்தவராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆரூரன் உரைத்த தமிழ் உரைத்ததாகிய இந்த 10 பாடல்களையும் பாரோர் ஏத்த வல்லார் உலகத்தில் யார் கும்பிடுகிறார்களோ அவர்கள் பரலோகமாகிய மேலோகத்தாகிய சிவ உலகமாகிய வீட்டுலகமாகிய கைலாயத்தை அடைவார்கள் என்று சுவாமி ஆசிரிக்கிறார் திருச்சிற்றம்பலம். அதோட நம்ம இந்த அமர்வை நிறைவு செய்து கொள்வோம். சாப்பாட்டுக்கு போயிட்டு வந்துருங்க. சாப்பிட்டுட்டு சரியாக 2 மணிக்கு வந்துடணும். 1 மணிக்கு விட்டாச்சு உங்களை தடவை. சிலைனா விலையால் வில்லால் அடிச்சாருன்னு இருக்கும். சாப்பிட்டுட்டு கீழே போய் உட்காந்துருக்காது. கீழே போனால் போயிட்டு